நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷால விழியே கதை எழுது பாட முடியுமா? இது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஆனா ஸ்டேஜில் இந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அந்த ரொம்ப ரொம்ப கஷ்டமான சங்கதிகள் நல்ல அளவுக்கு வருது, எஸ்தட்டிக்கா இருக்கு. அந்த பாட்டு கேட்கறதுக்கு கண்டிப்பா ரொம்ப ரன்னா இருக்கு. விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும், வானத்தை யார் மூடக்கூடும்? உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பலிக்கின்றது. எண்ணத்தில் என்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கை ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். தேங்க்யூ. வெரி வெரி நைஸ், வெரி வெல் டன். ஏன்னா இதில் அடுக்கடுக்காக சங்கதிகள் வந்துட்டே இருக்கும். அந்த பிருகான்னு சொல்கிறது அந்த ஃபாஸ்ட் இது, அது அப்படி கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பாடுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல். மோஸ்ட் ஆஃப் த சங்கதிஸ் ரொம்ப அழகாக வந்தது. சில இடத்துல அனாவசிய பதட்டம் அது இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சங்கதிகளும் சிலதெல்லாம் சில இடத்துல ஸ்லிப் ஆச்சு. உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாடுங்க. ஷோ இட் ஆன் யுவர் ஃபேஸ் ஆல்சோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அனில் ஆகாஷ். தேங்க்யூ. அனில், என்ன சொல்கிறது, தாசண்ணா பாடின பாடல்
அவருக்கு அவர் பாடுற சங்கதி அந்த பெர்ஃபெக்ஷனில் பாடுறது முடியவே முடியாத ஒரு காரியம். இந்த பாட்டு வந்து சின்ன பசங்க பாடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அனல் ஆகாஷ் நல்லா பாடியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஒரு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். கதை எழுது அந்த ஒடிஞ்சு அந்த வர சங்கதி, அது அந்த லேண்டிங் நோட்டு கேட்கல. அப்புறம் வானத்தை யார் மூடக்கூடும், வானத்தை யார் மூடக்கூடும் தானா, அது. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அந்த சங்கதியெல்லாம் ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா பாடினீங்க. இவ்வளோ நல்லா பாடினா நான் ஒரு ஷவர் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? சாக்லேட் ஷவர். வானத்தை யார் மூடக்கூடும், உனக்காகவே நான் வாழ்கிறேன். எவ்வளோ தர எலிமினேஷனுக்கு வந்திருந்தேன் நீ. ஸோ அங்கேருந்து நீங்கள் இப்படி வந்திருக்கேன்னா, from the bottom of my heart, I truly acknowledge the huge difference that Anandji is making to the show. கண்டிப்பாக. தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்ஸ் அலாட் சார். ஓகே அனல் ஆகாஷ், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பண்ணணும் இது மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த சாக்லேட் ஹேம்பரை உனக்கு கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஆனந்த் சார்.